ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்ம பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள் யார் யார், எந்த காரியத்திற்கு எந்த தெய்வத்தை வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னாலே அது குரு வழிபாடு. மானசீகமாக உங்களுக்கு எந்த குரு மனதார பிடிச்சிருக்கோ அந்த குருவை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான குரு பூஜை என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதை நீங்கள் தொடர்ந்து இந்த குரு பூஜையை செய்து கொண்டே வருவது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நன்மை தரக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த பூசம் நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக வரக்கூடியது தக்ஷணாமூர்த்தி தெய்வம். தெய்வமாக இருக்கக்கூடியது நவக்கிரகங்களில் குரு. அதனால் குருவை மானசீகமாக ஏற்றுக்கொண்டு குரு பூஜை செய்வது மிக மிக விசேஷம். ராசி தெய்வமாக இருக்கக்கூடியவள் அம்பிகை, லலிதா பரமேஸ்வரி, காமாட்சி, மீனாட்சின்னு எந்த ரூபமாக நீங்கள் அம்பிகையை ஏற்றுக்கொண்டாலும் சரி. அதனால் இல்லத்தில் இருக்க வேண்டியது ஒரு குருவின் படமும் அம்பிகையின் படமும் கட்டாயம் பூஜை அறையில் இருக்க வேண்டும். இந்த தட்சணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் சென்று நீங்கள் வணங்கி கொண்டே வரலாம். அதே மாதிரி நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் நீங்கள் கட்டாயம் வணங்குவது அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கான யோகினி மாகேஸ்வரி பைரவர் வழிபாடு அப்படின்னு பண்ணணும்னா நீங்கள் வழிபட வேண்டிய பைரவர் ருரு பைரவர். இப்போது பொதுவான 5 விஷயங்கள், இந்த 5 விஷயங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரை வழிபட வேண்டும் என்று பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பண வரவை அதிகரித்து கொள்ள வேண்டும். பணப்புழக்கம் எப்போதும் என் கையில் சீராக இருக்க வேண்டும்னு பூசம் நட்சத்திரக்காரர்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு ஆதிசேஷன் வழிபாடு செய்ய வேண்டும். அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆதிசேஷன் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த ஆதிசேஷன் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் பெருமாள் ஆலயங்களில் பரிவாரத்தில் ஆதிசேஷனை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கோவில்களில் என்ன வழிபாடு முறைகள் ஆதிசேஷனுக்கு செய்கிறார்களோ அதை கேட்டு தெரிந்து கொண்டு நீங்கள் அவ்வாறு செய்யலாம். அதுவும் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு நீங்கள் அந்த வழிபாடை மேற்கொள்வது மிக மிக உகந்ததாக இருக்கும். அல்லது ஆதிசேஷன் வழிபட்ட தலங்கள்னு நிறைய தலங்கள் இருக்கும். சில தலங்கள் திருப்பான்புரம் அப்படின்னு சில தலங்கள் இருக்குது. இந்த மாதிரி தலங்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திர நாளன்னைக்கு சென்று நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன்கள், உங்களுடைய பணவரவை அதிகரிக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இது உங்களுடைய பணவரவை அதிகரித்துக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு. அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டவும் நல்ல தேர்ச்சி பெறவும்
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ஞானத்தின் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய வேல். இந்த தைப்பூசம் நாள் அப்படிங்கிறது வேலுக்கு மிகவும் விசேஷமான வழிபாடுகள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்குது. ஞானத்தின் வடிவாகவும் அந்த வேல் இருக்குது. அதனால் கல்வியில் நன்றாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பூசம் நட்சத்திர மாணவர்கள் முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் வழிபாடு, வேல் மாறல் அப்படின்னு இந்த பாராயணம் செய்யக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அதை பாராயணம் செய்யறது, வேலை வழிபடுவது, குறிப்பாக செவ்வாய்க்கிழமையிலும் செவ்வாய் ஹோரையிலும் விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றும் இந்த 3 நேரங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நாளன்னைக்கு முருகப்பெருமானையும் முருகப்பெருமானின் வேலையும் வழிபட்டு கொண்டே வந்தீர்கள் அப்படின்னா ஞானம் உங்களுக்கு அதிகரிக்கும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற முடியும். இல்லத்திலும் நீங்கள் இந்த வேல் விருத்தம் படிக்கலாம், வேல் வழிபாடுகள் செய்யலாம். செய்து கற்கண்டு சாதமோ அல்லது சப்போட்டா பழமோ அல்லது சர்க்கரை பொங்கல் எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் நைவேத்தியமாக வைத்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யலாம். இவ்வாறு செய்து கொண்டே வர பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் அதிகம் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. அடுத்து தேகத்தில் நல்ல பலம் பெறவும் நோய் நீங்கவும் நீங்கள் வழிபட வேண்டியது வருண பகவானை. இந்த வருண பகவானை எங்கே சென்று வழிபடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு மனதுக்குள்ள குழப்பமாக வரும். எந்த ஆலயம் சென்று நான் வருண பகவானை வழிபடுறது அப்படின்னலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த நீர்நிலைகள் நிறைந்த கோவில்கள், அதாவது குளம் இருக்குது பக்கத்திலேயே, ஆறு இருக்குது பக்கத்திலேயே, இல்லை சமுத்திரம் இருக்குது பக்கத்திலேயே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள் நீங்கள் சென்று வழிபடலாம். ஜலகண்டேஸ்வரர், ஜலநாராயணர், இந்த மாதிரி ஆலயங்களுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வருணன் சென்று வழிபட்ட தலங்கள்னு நிறைய தலங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கும் சென்று நீங்கள் வழிபாடு பண்ணலாம். குறிப்பாக தேக ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நீராடுவது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, இல்லை நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா கடலில் நீராடுவது, ராமேஸ்வரம் போனால் அக்னி தீர்த்தத்தில் நீராடுவது, இந்த மாதிரி இந்த நீராடுவது அப்படிங்கிறத நீங்கள் செய்து வந்தீங்கன்னாலும் விசேஷ பலன் உண்டு. இல்லத்தில் இருந்தபடியே கூட வருண பகவானை நீங்கள் வழிபட முடியும். உங்களுடைய பூஜை அறையில் ஒரு செப்பு பாத்திரத்தில் இல்லை சொம்பில் நீர் எடுத்துக்கொண்டு, சுத்தமான நீரை எடுத்துக்கொண்டு அந்த நீரை ஒரு அரிசியின் மீது வைத்து உங்களுக்கு தெரிந்த வருண பகவானின் மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை எனக்கு மந்திரமே தெரியல அப்படின்னாலும் வருண பகவானே நமஸ்காரம் அப்படின்னு கூட நீங்கள் மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொண்டு, குறிப்பாக மேற்கு திசை பார்த்து நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்கிறது மிகவும் விசேஷமானது. வருணனுக்குரிய திக்கே மேற்கு, அதனால் அந்த மேற்கு முகமாக நின்று நீங்கள் வருண பகவானை பிரார்த்தனை செய்து நீங்கள் தீப ஆராதனைகள் எல்லாம் செய்யலாம். செய்துவிட்டு அந்த செப்பு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை சிறிதளவு உங்கள் கையில் விட்டு நீங்கள் அருந்தி கொள்ளலாம். இது உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் தரும். அடுத்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை காண, வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண வழிபட வேண்டிய தெய்வம் காமதேனு. இந்த காமதேனு வழிபாடு அப்படிங்கிறது சின்னதாக ஒரு விக்கிரகம் வாங்கி இல்லத்தில் வைத்தும் அவளை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அல்லது பூலோக காமதேனுன்னு சொல்லக்கூடிய கோமாதாவை, அதாவது கோ பூஜை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். மாற்றுக்கு, அதாவது பசுமாற்றுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது, வாழைப்பழம் கொடுப்பது. கோவிலில் போனீங்கன்னா கோசாலைனே தனியாக இருக்கும், அதற்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்து இப்படி நீங்கள் கோ பூஜையையும் கோமாதாவை ரட்சித்தும் நீங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளை போக்கிக் கொள்ள முடியும். இல்லத்தில் இருந்தபடியே கூட நீங்கள் காமதேனு விக்கிரகம் வாங்கி வைத்தும் வழிபாடு செய்யலாம். எந்த நாளன்னைக்கு குறிப்பாக வழிபாடு செய்யணும், கோ பூஜையாக இருந்தாலும் சரி, காமதேனு வழிபாடுவாக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கும், அதே மாதிரி வியாழக்கிழமை அன்றும் அல்லது குருவோரை இருக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷ பலனை உங்களுக்கு ஈற்றுத்தரும். அன்னாசி பழம் நெய்வேத்தியம் இந்த காமதேனு பூஜை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெற வேண்டும்னு நினைக்கக்கூடிய பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்றோ
அல்லது சனிக்கிழமையிலோ நீங்கள் ஹயக்ரீவரை சென்று வழிபாடு செய்யலாம். குதிரை முகத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, இவரை ஹயக்ரீவர் அப்படின்னு சொல்லுவோம். லக்ஷ்மி ஹயக்ரீவர் ஆலயம் அப்படின்னு நிறைய ஆலயங்கள் உங்கள் அருகாமையிலேயே இருக்குது. அங்கு சென்றும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அல்லது மகாவிஷ்ணுவை நீங்கள் வழிபாடு செய்யலாம். பெருமாளுக்கு நிறைய ரூபங்கள் உண்டு. அதில் மகாவிஷ்ணு ரூபத்தை எடுத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது திருவோண நட்சத்திர நாளன்று எடுத்த காரியத்தில் நிச்சயம் உங்களால் வெற்றி பெற முடியும். இதுவரை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த தெய்வத்தை எந்தெந்த காரியங்களுக்கு வழிபடலாம் அப்படின்னு தெரிந்து கொண்டீங்க. கட்டாயம் வழிபட்டு பாருங்கள், நன்மையே அதிகம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.